இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் உடம்பு ஆட வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர உள்ளம் அதிர வேண்டும் என்று நினைக்கவில்லை. இன்றைக்கு நடிக்கிற நடிகர்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்வேன். இன்னும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு, நீங்கள் ஓய்வு பெற்ற பிறகு, மலரும் நினைவுகள் என்று ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் செய்தால் அதில் ஒளிபரப்புவதற்கு உங்களுக்கு இன்றைக்கு பாடல் உண்டா? திரைப்பட பாட்டை தமிழர்கள் சிதைக்காமல் இருப்பது நல்லது. திரைப்பட பாட்டுக்குள் விளங்குகிற தமிழ் என்ன தமிழ் என்று நீங்கள் யோசித்து பார்த்தால், இந்த பேட்டியை பார்த்து கொண்டிருக்கிற இலக்கியவாதிகள் ஒன்றை புரிந்து கொள்வார்கள். கள்ளிக்காட்டு இதிகாசம் ஏன் இவ்வளவு உயர்ந்த நிலையில் உயிர்ப்போடு திகழ்கிறது என்றால், உன் வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்ட வலி இலக்கியமானால் தான் அது உயர்ந்த இலக்கியமாகும் என்று வைரமுத்து சொல்லுகிறான். அப்படியானால் என் வாழ்க்கையில் நான் பட்ட வலி என்ன? பல இசையோடு சம்பந்தப்பட்ட பலர் நடைமுறை வாழ்க்கையில எதிர்மறையாக நடக்கிறார்கள். அது ஏன்னு தெரியல. ஆனால் எஸ்பி பாலசுப்ரமணியத்தை பொறுத்த அளவில் அவர் இசை எவ்வளவு மென்மையானதோ அவர் இயல்பு அவ்வளவு மென்மையானது. 70களின் பிற்பகுதியில் ஒரு புரட்சி நடந்தது. பாரதி ராஜா என்ற ஒரு கலைஞன் திரையுலகத்தை திறந்து விட்டார். நான் உறுதியாக நம்பினேன். எங்கள் ஊருக்கு சினிமா வந்திருக்கிறது, எங்கள் ஊர் சினிமாவில் வந்திருக்கிறதா? பாரதி ராஜா வந்த பிறகுதான் எங்கள் ஊர் சினிமாவுக்கு வந்தது. 1980 மார்ச் 10 பொன்மாலை பொழுது பிறந்ததும் என் மூத்த மகன் பிறந்ததும் ஒரே நாள். இன்னைக்கு காதுகுத்து வீடுகளில் எல்லாம் ஒலிக்கிற பாட்டு மானூத்து மந்தையிலே மாங்குட்டி பெத்த மயிலே, அந்த பாட்டு தான். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. இது ஒரு பொன்மாலை பொழுது யாராலும் இன்று வரைக்கும் மறக்க முடியாத ஒரு ஹிட் அப்படின்னு சொல்லலாம். முதல் படைப்பு எல்லாருக்குமே அப்படி அமைந்துடாது. முதல் படைப்பு அப்படிங்கிறது சில பேருக்கு அது வெளியிடப்படாமலே கூட போயிருக்கு. நீங்க அந்த நேரத்துல நினைச்சீங்களா? அந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி அமைஞ்சது? இந்த வாய்ப்புமா நான் தேடி சென்ற வாய்ப்பு, தேடி வந்த வாய்ப்பு அல்ல. நான் என்னுடைய பள்ளி நாட்களிலிருந்து திரைப்பட இலக்கியத்தின் மீது எனக்கு ஒரு கண் இருந்தது, எனக்கு ஒரு காதல் கூட இருந்தது. திரைப்பட கலையில் பணியாற்ற வேண்டும் என்ற லட்சியம் என் இதயத்தின் ஒரு மூலையில் தூங்கிக் கொண்டே இருந்தது. சென்னைக்கு 70 படிக்க வந்தேன், பச்சையப்பன் கல்லூரிக்கு. 70 நான் பச்சையப்பன் கல்லூரியில் பயின்று கொண்டிருந்த பொழுதே திரைத்துறை முயற்சிகள் தொடங்கிவிட்டன. ஆனால் அப்போது திரையுலகம் பூட்டி கிடந்தது, இறுகி கிடந்தது. சில குறிப்பிட்ட ஆளுமைகள் மட்டும்தான் திரையுலகத்தை ஆள முடியும் என்ற எழுதப்படாத சட்டம் பூட்டி வைத்திருந்தது திரையுலகத்தை. ஆனால் 70களின் பிற்பகுதியில் ஒரு புரட்சி நடந்தது. பாரதி ராஜா என்ற ஒரு கலைஞன் திரையுலகத்தை திறந்து விட்டார் என்று நான் உறுதியாக நம்பினேன். எங்கள் ஊருக்கு சினிமா வந்திருக்கிறது, எங்கள் ஊர் சினிமாவில் வந்திருக்கிறதா என்ற கேள்வி எனக்குள் இருந்தது. பாரதி ராஜா வந்த பிறகுதான் எங்கள் ஊர் சினிமாவுக்கு வந்தது. எங்கள் கிராமம், எங்கள் நதி, எங்கள் ஓடை, எங்கள் கரடு, எங்கள் கருவேல மரம், எங்கள் இளந்தங்காட்டு முள், எங்களுடைய கத்தாழங்காடு, எங்களுடைய காடை, கௌதாரி, மாடு, பசு, எங்கள் வாழ்வியல் ஜீவன்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்தது பாரதி ராஜா. இப்போது நினைத்தேன், நான் நினைத்த சினிமா வந்து விட்டது, ஒரு சினிமாவை திறந்து விட்ட ஒரு கலைஞர் வந்து விட்டான் என்று என் திருத்தி எழுதிய தீர்ப்புகள் நூலை கொண்டு போய் பாரதி ராஜாவிடம் கொடுத்தேன். உங்கள் திரைப்படத்தில் களம் மாறிவிட்டது, காட்சி மாறிவிட்டது, நடிகர்கள் மாறிவிட்டார்கள், ஒளிப்பதிவு மாறி இருக்கிறது, வசனம் மாறி இருக்கிறது. ஆனால் திரைப்பாட்டு மொழி மட்டும் பழைய ஒலியிலேயே இன்னும் இருக்கிறது. என்னை பயன்படுத்தி கொண்டால் அந்த திரைப்பாட்டு மொழியை நான் நவீனமாக மாற்றி அமைப்பேன். நிகழ்கால தலைமுறைக்கு ஏற்ற மொழியை நான் திரைப்பாட்டில் கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு வந்தேன். அதை படித்த பிறகு அவர் என்னை அழைத்து இந்த வாய்ப்பை கொடுத்தார். வானம் எனக்கு ஒரு போதிபரம் என்று சொன்ன உடனேயே தமிழ் உலகம் திரும்பி பார்த்தது. பூமரங்கள் சாமரங்கள் வீசாதோ
என்ற படிமத்தில் புதிய இளைஞனும் புதிய யுவதியும் மயங்கி போனார்கள். ஒரு நாள் உலகம் நீதி பெறும், திருநாள் நிகழும் தேதி வரும் என்று சொன்னபோது ஒரு நம்பிக்கை விளைந்தது. அந்த பாட்டு மிக மெல்லிய பாட்டுதான், ஆனால் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த நேரத்தில் நான் அந்த பாடலை எனக்கு அழகாக பாடிக் கொடுத்து மறைந்துவிட்ட எஸ்பி பாலசுப்ரமணியத்தை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு நினைத்து பார்க்கிறேன். அந்த பாடல் வந்த பிறகு திரையுலகமே யார், ஒரு புதிய மொழி கொடுத்தவன் யார், இந்த தமிழை கொண்டு வந்தவன் யார் என்று என்னை எல்லோரும் தேடினார்கள். கமலஹாசன் அவர்கள் பாலச்சந்தரிடம் சென்று, ஒரு புதிய கவிஞர் வந்திருக்கிறார், நீங்கள் அவரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி பாலச்சந்தர் அலுவலகத்திலிருந்து எனக்கு தொலைபேசி வரும் அளவுக்கு பொன்மாலை பொழுது என் வாசலை திறந்து விட்டது. அது நல்ல அனுபவம். 46 ஆண்டுகள் கடந்து விட்டன, நினைவுகள் மட்டும் பசுமையாக இருக்கின்றது. அந்த நேரத்துல உங்களை நீங்க ஆசைப்பட்ட திரைப்பட பாடல் அந்த உலகத்துக்குள்ள கூட்டிட்டு வந்த பாடலாகவும் அது அமைஞ்சிருக்கு. உங்களுடைய வாழ்க்கையிலும் அது ஒரு முக்கியமான நேரம். என் மனைவியை நான் பிரசவத்திற்கு மகப்பேறு மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு அலுவலகத்திற்கு சென்றேன், விடுமுறை விண்ணப்பம் எழுதி கொடுப்பதற்காக. அப்போது தொலைபேசி வந்தது, உடனே வாருங்கள் பாட்டெழுத என்று. நான் மருத்துவமனைக்கு, அந்த விலாசினி ரெட்டி என்று ஒரு மருத்துவர் இருந்தார், அந்த அம்மையாருக்கு தொலைபேசியில் அழைத்து, அம்மா நான் ஒரு முக்கியமான பணியில் ஈடுபட்டிருக்கிறேன், என் மனைவியை உங்களிடம் ஒப்படைக்கிறேன், பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு பாட்டெழுத போனேன். இங்கு பொன்மாலை பொழுது எழுதி முடித்து விட்டு நான் மருத்துவமனைக்கு செல்கிறேன், உங்களுக்கு ஒரு சிங்கம் பிறந்திருக்கிறது என்ற தகவல் வந்தது. 1980 மார்ச் 10 பொன்மாலை பொழுது பிறந்ததும் என் மூத்த மகன் பிறந்ததும் ஒரே நாள். கள்ளிக்காட்டு இதிகாசம், கண்ணீர் வராதவங்களுக்கு கூட கண்ணீர் வர வைத்த ஒரு நவனம். அது சாகித்ய அகாடமி விருது கிடைச்சது, இதற்கு முன்பான ஒரு விருது அது. அந்த நேரத்துல உங்களுடைய அந்த ரிசீவிங் மனநிலை எப்படி இருந்துச்சு? இது அன்று நினைத்தீங்களா, அதுவே காலதாமதம் தானே அன்னைக்கு நினைச்சீங்களா? அந்த இதிகாசத்தை ஈடு செய்ய இது வரைக்கும் எந்த இதிகாசமும் வரல, இனி தமிழ்ல வரும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? அடுத்தடுத்து வரக்கூடிய இலக்கிய கள்ளிக்காட்டு இதிகாசம் விருது பெற்ற போது நான் மகிழ்ந்து போனேன். அது ஒன்றும் தாமதமாக வரவில்லம்மா, உரிய காலத்தில் வந்து விட்டது. 2003 வந்து விட்டது. அன்னைக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்ன சிலர் இந்த வருத்தத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா எனக்கு இது காலதாமதமா தெரியல. ஞானவீடம் காலதாமதம் என்று சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்கிறேன். சாகித்ய அகாடமி உரிய காலத்தில் வந்து விட்டது. சாகித்ய அகாடமிமா வாழ்ந்த வாழ்க்கை, சந்தித்த மனிதர்கள், என் வீட்டு பாத்திரங்கள், என் ஊர் பாத்திரங்கள், எல்லாவற்றையும் விட எங்கள் மண்ணின் மொழி, அவர்கள் ரத்தம், அவர்களின் கண்ணீர், அவர்களின் வேர்வை, அவர்களின் மரணம், அவர்களின் பிறப்பு, அது வெளியே இருந்து ஒரு உணர்ச்சியை ஊட்டுவதை விட உள்ளிருந்து எனக்குள்ளே ஒரு உணர்ச்சி ஊட்டி என்னை எழுத வைப்பது என்பது சிறந்ததல்லவா? அதில் முன்னுரையில் சொல்லி இருக்கிறேன், எல்லா இலக்கியங்களுக்கும் அடிப்படை சத்தியம். சத்தியத்தில் பிறக்கிற எதுவும் தோற்று போவதில்லை. கள்ளிக்காட்டு இதிகாசமும் கருவாச்சி காவியமும் சத்தியத்தில் பிறந்த படைப்புகள். சாகித்ய அகாடமி விருது வாங்கியதை விட நான் மகிழ்ச்சி அடைந்தது இன்னொன்றுமா, ஒரு 10 ஆண்டுகளில் இந்திய இலக்கியத்தில் வெளிவந்த சிறந்த படைப்புகளில் ஒன்றை இந்தியாவின் 22 மொழிகளிலும் மொழிபெயர்க்கலாம் என்று சாகித்ய அகாடமி யோசித்த பொழுது அது கள்ளிக்காட்டு இதிகாசத்தையே தேர்ந்தெடுத்தது. 22 இந்திய மொழிகளிலும் கள்ளிக்காட்டு இதிகாசம் வெளிவர இருக்கிறது, பாதி வெளிவந்து விட்டது. 12 மொழிகளில் சாகித்ய அகாடமியால் மொழிபெயர்க்கப்பட்ட கள்ளிக்காட்டு இதிகாசம் மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இந்தி, உருது, குஜராத்தி, மராட்டி, டோக்ரி, இப்படி எல்லா மொழிகளிலும் வந்துருச்சு. மிச்ச மொழிகளில் மொழிபெயர்ப்பு நடந்து கொண்டு இருக்கிறது. தென்கோடியில் ஒரு உழவன் பட்ட துயரத்தை இந்தியா முழுக்க தன்கண் கொண்டு அழுகிறது அந்த இலக்கியம். எனவே உண்மையில் பிறந்த இலக்கியம், சத்தியத்தில் பிறந்த இலக்கியம் நிலைக்கும் என்பது என் எண்ணம். கள்ளிக்காட்டு இதிகாசத்தை போல சிறந்த படைப்புகளை எதிர்காலத்தில் படைப்பார்கள்.
எங்கள் தமிழ் மீதும் தமிழ் எழுத்தாளர்கள் மீதும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த பேட்டியை பார்த்து கொண்டிருக்கிற இலக்கியவாதிகள் ஒன்றை புரிந்து கொள்வார்கள். கள்ளிக்காட்டு இதிகாசம் ஏன் இவ்வளவு உயர்ந்த நிலையில் உயிர்ப்போடு திகழ்கிறது என்றால், படைத்த வைரமுத்து என்ன சொல்லுகிறான்? உன் வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்ட வலி இலக்கியமானால்தான் அது உயர்ந்த இலக்கியமாகும் என்று வைரமுத்து சொல்லுகிறான். அப்படியானால் என் வாழ்க்கையில் நான் பட்ட வலி என்ன? என்னை பாதித்த வாழ்க்கை எது? அது ஏன் இலக்கியமாக கூடாது என்று இளைய தலைமுறை சிந்திப்பார்கள். அவர்கள் இந்த புதிய சவால்களை சந்திப்பார்கள். கள்ளிக்காட்டு இதிகாசத்தை போல இன்னும் அதனினும் மேலாக தமிழ் வளர்ந்தால்தான் தமிழுக்கு சிறப்பு, தமிழ் வளரும். மற்ற மொழிகளில் வர திரைப்படங்களில் பார்த்து நீங்கள் வியந்தது, இது இன்னும் நம்ம தமிழ் மொழிக்கு வரலை அப்படின்னு நீங்கள் வருத்தப்படக்கூடிய ஏதாவது விஷயங்கள் இருக்கிறதா? சரி, நல்ல கேள்வி கேட்டீங்க. எனக்குமா தமிழ் திரைப்படங்களில் இந்த பின்னணி இசை இருக்கு பாருங்க, ரீ ரெக்கார்டிங், இந்த சத்தத்தை ஒழிக்கணும் இன்னும் மேல்நாட்டு படங்கள் சொல்லி கொடுக்குது. ஒரு பெரிய போர்க்களத்தை கூட 2 வயலின் வச்சவன் காட்டுறான். கிட்டார்ல போர்க்களத்தை காட்ட முடியும். ஒரு சிங்க வேட்டையை கூட மிக மெல்லிய இசையில் அவர்கள் காட்டுகிறார்கள். அதாவது காட்சிதான் மனதை தாக்க வேண்டுமே தவிர ஒலி அல்ல. நம்மூர் ஆட்கள் அதிகமா இசைக்கருவிகளை வாசித்தால்தான் சம்பளத்துக்கு நாம் நேர்மையாக இருக்க முடியும் என்று கருதி கொள்கிறார்கள். அப்படி அல்ல. காதுகளை கிழிக்காத பின்னணி இசையில் சில கருவிகளை கொண்டு இசையமையுங்கள். மேல்நாட்டு படங்களை நான் பார்க்கிற போதெல்லாம் மிக மிக நுட்பமான, விரிவான, செறிவான காட்சிகளை கூட சில வாத்தியங்களில் உள்ளடங்கி ஒலிக்கிறார்கள். இப்போது நீங்கள் பேசுகிறீர்கள், உங்கள் பேச்சின் மீது ஒரு ட்ரம் வாசித்தால் எப்படி இருக்கும்? உங்கள் கேள்வியின் மீது ஒரு பெரிய வல்லிசையை ஒலித்தால் எப்படி இருக்கும்? எனக்கு உங்கள் மொழி வேண்டும், ஒலி வேண்டாம், காட்சி வேண்டும், இரைச்சல் வேண்டாம். பின்னணி இசை என்ற கலையை தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர்கள் மேல்நாட்டு கலைஞர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். வேண்டிய மட்டும் குறைந்த வாத்தியங்களை வைத்து இசையமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சில இடங்களுக்கு தேவைப்படலாம், எல்லா இடங்களுக்கும் இசை தேவைப்படாது. பல காட்சிகளுக்கு மௌனத்தை போல சிறந்த இசை எதுவுமே இருக்க முடியாது. அந்த இடத்தை நிசப்தமாக விட்டு விடுங்கள், அந்த நிசப்தம் 1000 வாத்தியங்களை இசைக்கும். சமீபத்தில் ஒரு மேடையில் நீங்கள் பேசிக்கொண்டிருந்த காணொளி சமூக வலைதளத்தில் வைரலாக இருந்துச்சு. தமிழ் குடும்பங்களில், தமிழ் வீடுகளில் ஒரு ஒரு பிள்ளை பிறந்தாவோ இல்லை ஒரு பெண் பெரியவளானாவோ ஒலிக்கின்ற முதல் பாடல் அப்படின்னா எந்த பாடல்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நீங்கள் அந்த மேடையில் அந்த ஒரு பாடலுக்கு இசை முக்கியம், வரிகள் மிக முக்கியம், குரல் இன்னும் முக்கியமானது, எல்லாமே இணைந்தாதான், நீங்கள் பல மேடைகள் இதை கூட சொல்லியிருப்பீங்க. பட் அந்த மேடையில் மொத்த அன்பினையும் மறைந்த எஸ்பிபி அவர்களுக்கு கொடுத்துருந்தீங்க. மானூத்து சந்தையில் பாடல், மானூத்து மந்தையில் எப்படி உங்களுக்கு இன்றைக்கு இன்றைக்கு நீங்கள் இங்கே இருக்கீங்க, டிஜிட்டல் மீடியாலையும் இயங்குறீங்க, பல சண்டை சச்சரவுகளை பார்த்துருப்பீங்க, பல கேஸ்களையும் பார்த்துருப்பீங்க, எனக்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு. எப்படி உங்களால் அது முடிகிறது? எஸ்பி பாலசுப்ரமணியம் இங்கிதம் தெரிந்த ஒரு கலைஞன்மா. பல இசையோடு சம்பந்தப்பட்ட பலர் நடைமுறை வாழ்க்கையில் எதிர்மறையாக நடக்கிறார்கள். அது ஏன்னு தெரியல. ஆனால் எஸ்பி பாலசுப்ரமணியத்தை பொறுத்த அளவில் அவர் இசை எவ்வளவு மென்மையானதோ அவர் இயல்பு அவ்வளவு மென்மையானது. எனக்கு தெரிந்து உரையாடல்களில் இன்னொருவரை குறைத்து அவர் பேசியதில்லை. அது ஒரு பண்பாடு. எனக்கும் அந்த பண்பாட்டில் உடன்பாடு இருப்பதனால் அவரை நான் ரொம்ப நேசித்தேன். அது ஒரு காரணம். இன்னொன்று, அவரை போல எடுத்த எடுப்பில் ஒரு பாடலை பாடி கொடுக்கக்கூடிய வல்லமை எல்லாருக்கும் வராது. ஒரு முறைதான் இசையமைப்பாளர் சொல்லி கொடுப்பார், ரெடி டேக்கும்பார். அதெல்லாம் பெரிய விஷயம். அவர் பண்பாடு, அன்பு, ஒழுங்கு. திரைப்பட கலைஞனுக்கு மிக முக்கியமானதுமா ஒழுக்கமும் ஒழுங்கும் திரைப்பட கலைஞருக்கு ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் வேணும், ஒழுங்கு, டிசிப்ளின், அது அவர்கிட்ட இருந்தது. இதையெல்லாம் நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன், நேசிச்சிருக்கேன். கல்யாண வீடுகளில்
ஒரு பாட்டு வரும். MS விஸ்வநாதன் இசையமைத்து LR ஈஸ்வரி அவர்கள் பாடிய பாட்டு. வாராயன் தோழி வாராயோ, மணப்பந்தல் காண வாராயோங்கிற பாட்டு. எல்லா திருமண வீடுகளிலும் அதுதான். இன்னைக்கு காதுகுத்து வீடுகளில் எல்லாம் ஒலிக்கிற பாட்டு மானூத்து மந்தையிலே மாங்குட்டி பெத்த மயிலே, அந்த பாட்டு தான். இந்த பாடலை இசையமைத்து கொடுத்ததற்காக ரகுமானுக்கும், பாடி கொடுத்ததற்காக நம்முடைய SPBக்கும், அதை படமாக்கி காட்டியதற்காக பாரதி ராஜாவுக்கும் தமிழ் சமூகம் கடமைப்பட்டிருக்கிறது. பனிக்குடம் உடைந்து பிறக்கிறாய், நீர்க்குடம் உடைத்து இறக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் நம்ம ரசிக்கக்கூடிய பல பாடலாசிரியர்கள் இருக்கிறாங்க. பட் உங்களுடைய பாடல்களில் மெயினாக ரஜினிகாந்த் சார் அவர்களுக்கு எழுதுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரணமாக வாழ்க்கையை எளிமையாக கடந்துட்டு போகிற ஒரு மனிதனுக்கு கூட ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் வரக்கூடிய பாடல்களாக இருந்திருக்கு. வாழ்க்கையை உணர்த்தக்கூடிய, இப்போ நான் சொன்ன மாதிரியான வரிகளாக இருந்திருக்கு. நேரம் எடுத்துப்பீங்களா, இல்லை டக்குன்னு அந்த ஷாட்டுக்கான குறிப்பாக இந்த வரிகள்? இதுமா ஒரு நதியையும் ஒரு பெண்ணையும் ஒப்பிட்டு சொல்லப்பட்ட ஒரு வரி. இந்தோனேஷியாவில் எழுதின இந்த பாட்டை எழுதி உடனே அனுப்புறேன். உடனே பாட்டு ஒலிப்பதிவாக வேண்டும், படப்பிடிப்புக்கு செல்ல வேண்டும் என்று வற்புறுத்திய வசந்த சாய் அவர் தான் இயக்குனர். வற்புறுத்தியதால நான் இந்தோனேஷியாவிலிருந்து இந்த பாட்டு எழுதி அனுப்புறேன். இந்த பாட்டு எழுதுறதுக்கு எடுத்துக்கொண்ட நேரம் ஒரு 40 நிமிடங்கள் இருக்கும், அவ்வளவுதான். இல்லம்மா, ஒரு பாட்டு எழுதுகிற போது மட்டும் சிந்திக்கிறவன் பாடலாசிரியராக இருக்க முடியாதுமா. பாட்டுக்காக அவன் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும், சிந்தனையை சேமித்துக் கொண்டே இருக்க வேண்டும், அவன் அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும், அவன் மனசுக்குள் எழுதி கொண்டே இருக்க வேண்டும், எழுதி அழித்து கொண்டே இருக்க வேண்டும், புதியன பூத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நிமிடத்தில் எழுதச் சொன்னாலும், ஒரு மணி நேரத்தில் எழுதச் சொன்னாலும், ஒரு நாளில் எழுதச் சொன்னாலும் ஒரே மாதிரியான மேன்மையை கலைக்கு செய்கிறவன் தான் 24 மணி நேரமும் கலைஞராக இருக்கத்தக்கவன். இன்று வரக்கூடிய பாடல்கள்ல இரைச்சல்களும் ஆங்கில வார்த்தைகளும் அதிகமாகவே இருக்கு. தமிழ் வார்த்தைகள், அதுவும் தூய தமிழ்னா எதிர்பார்க்கவே முடியாது. நமக்கு புரியக்கூடிய தமிழை கூட தேட வேண்டியதா இருக்கு. அதை எப்படி நினைக்கிறீங்க? திரைப்பட பாட்டை தமிழர்கள் சிதைக்காமல் இருப்பது நல்லது. திரைப்பட பாட்டுக்குள் விளங்குகிற தமிழ் என்ன தமிழ் என்று நீங்கள் யோசித்து பார்த்தால், படிக்காத பாமரர்கள் மிகுந்திருந்த நாட்டில் திரைப்பட பாடல்களின் வழியாகத்தான் கவிதை பாமரனை சென்று சேர்ந்தது. நம்முடைய பழைய பாடல்களில் என்ன நேர்ந்தது என்றால், எழுத படிக்க தெரியாத பாமரன், களை எடுக்கிற எங்கள் பாமரச்சி, இவர்களெல்லாம் திருக்குறள் கற்றுக்கொண்டது திரைப்பாட்டின் வழியே. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழ வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே என்ற நாயன்மார் பாட்டை கொண்டு சேர்த்தது திரைப்பட பாட்டு. மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே என்ற சிலப்பதிகார பாடலை எழுதாத படிக்க தெரியாத பாமரனுக்கு கொண்டு சேர்த்தது திரைப்பட பாட்டு. இதிகாசங்களை, வரலாறுகளை, இலக்கியங்களை, புராணங்களை மக்களுக்கு கொண்டு சேர்த்தது திரைப்பட பாட்டு. அப்படி என்றால் திரைப்பட பாட்டு என்பது ஒரு கல்வி. திரைப்பட பாட்டு என்பது மக்கள் மீது கலைஞன் கொண்ட கருணை என்றுதான் நீங்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி ஒரு கல்வியையே திரைப்பட பாட்டு நிராகரிக்கலாமா? இலக்கிய சேவையை திரைப்பட பாட்டு நிராகரிக்கலாமா? இதை நிராகரிப்பவர்கள் தனிப்பட்ட 4-5 மனிதர்கள் என்று நான் குற்றஞ்சாட்ட மாட்டேன். இந்த காலம் மாறி இருக்கிறது. இந்த நவீன தலைமுறை யூஸ் அண்ட் த்ரோ, பயன்படுத்தி தூக்கி எறி, தூக்கி எறி, இப்படி மொழிபெயர்த்துங்க. யூஸ் அண்ட் த்ரோ. ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி எல்லாவற்றையும், ஆடைகளையும் அப்படித்தான், உணவு தட்டுகளையும் அப்படித்தான், தான் பயன்படுத்துகிற இருசக்கர வாகனங்களையும் அப்படித்தான், தான் பயன்படுத்துகிற கடிகாரங்களையும் அப்படித்தான், தான் பயன்படுத்துகிற கைப்பையையும் அப்படித்தான். இப்படி யூஸ் அண்ட் த்ரோ, தூக்கி எறி என்ற பட்டியலில் ஆண் பெண்ணை கொண்டு வரலாமா? பெண் ஆணை கொண்டு வரலாமா? தமிழ் கலையை துய்த்து விட்டு தூக்கி எறியலாமா? அது கூட முக்கியமில்லை, தூய்க்காமலே தூக்கி எறியலாமா? எனவே திரைப்பட பாடல்களை இயக்குநர்களும்
இசையமைப்பாளர்களும் பாடலாசிரியரும் சேர்ந்து ஒரு முக்கோணமாக இயங்குகிற பொழுது சமூக பொறுப்போடு மொழி உணர்வோடு அந்த பாடலை அமைத்தால் அதில் ஒரு லட்சியம் பிறக்கும், அதில் ஒரு சத்தியம் இனிக்கும், அதில் ஒரு கலை மிளிரும், அதில் ஒரு கவிதை தொனிக்கும். இதை பண்ணணும். ஆப்பிளுக்கும் வாழைப்பழத்துக்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறது. இன்றைக்கு ஒரு ஆப்பிள் ஒரு ஏழை வாங்கி சாப்பிட முடியாது. ஒரு ஆப்பிள் 30 to 40 ரூபாய் இன்றைக்கு இருக்கலாம். ஒரு வாழைப்பழம் 10 ரூபாய்க்குள் இருக்கலாம். ஆப்பிள் 40 ரூபாய், அதை வாங்க முடியாத ஒரு ஏழை 10 ரூபாய் கொடுத்து வாழைப்பழம் வாங்கி சாப்பிடுகிறார். இப்படித்தான் திரைப்பாட்டு என்பது ஏழைகளின் ஆப்பிள். இந்த வாழைப்பழத்துக்கு ஏழைகளின் ஆப்பிள் என்று ஒரு பெயர் உண்டு. திரைப்பாட்டுக்கு பாமரர்களின் கவிதை என்று பெயர் வைத்துக் கொள்ளுங்களேன், அதை கொடுங்களேன். இந்த நவீன மாற்றம் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் உடம்பு ஆட வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர உள்ளம் அதிர வேண்டும் என்று நினைக்கவில்லை. உள்ளத்தை அதிர வைப்பது கருத்து, மொழி, செழுமையான கவிதை. இது உள்ளத்தில் சென்று ஒட்டும். பாட்டு என்பது இசையும் மொழியும் சேர்ந்ததுதான். மொழி சேரவில்லை என்றால் அது வெறும் இசை. அந்த இசையும் கூட ராகத்தில் பாவத்தில் சேரவில்லை என்றால் சத்தம், வாத்தியத்தில் வாசிக்கப்படுகிற சத்தம். வாத்தியத்திலிருந்து சத்தம் வரக்கூடாது, சங்கீதம் வேண்டும். பேனாவிலிருந்து உளறல் வரக்கூடாது, கவிதை வேண்டும். இதை நான் இந்த புதிய தலைமுறைக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். இது ஒரு தற்காலிக மாற்றம், கடந்து போகும் மேகம். மீண்டும் நல்ல தமிழ், நல்ல இசை, நல்ல கதை வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு திரைக்கதையில் பாட்டுக்கு இடமில்லை. திரையில் ஒரு பெண் தனியாக பாடுவதற்கு பாட்டில்லை. திரையில் ஆணும் பெண்ணும் சேர்ந்து பாடுவதற்கு பாட்டு இல்லை. இன்றைக்கு திரையில் பாடப்படுகிற பல பாட்டுகள், ஒரு பாட்டு ஒரு கவர்ச்சி பாட்டு, ஒரு 10 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு உச்ச நடிகையை ஆட விடுகிற ஒரு பாட்டு, அதற்கு பிறகு அசரீரி பாட்டு. விழுமியங்கள் எங்கே? காதல் குறித்தும், இளமை குறித்தும், தத்துவம் குறித்தும், மொழி குறித்தும், நாடு குறித்தும் பாடப்படுகிற பாட்டு எங்கே? இன்றைக்கு நடிக்கிற நடிகர்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்வேன். இன்னும் நடிகர்கள் நடிகைகளையும் சேர்த்துங்க. இன்னும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு, நீங்கள் ஓய்வு பெற்ற பிறகு, மலரும் நினைவுகள் என்று ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் செய்தால் அதில் ஒளிபரப்புவதற்கு உங்களுக்கு இன்றைக்கு பாடல் உண்டா? இதை மனதில் வைத்துக் கொண்டால் இயக்குனர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர், நடிகர், நடிகை எல்லோருமே நல்ல பாட்டு வேண்டும் என்ற முடிவுக்கு வருவார்கள், வர வேண்டும். முன்னாடி நீங்க பேசும்போது களம் மாறுச்சு, அந்த நேரத்தில் நான் சரி போகலாம், போய் இப்போ பாரதி ராஜா ஐயா அவர்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒருவேளை கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் பாரதி ராஜா அவர்களுக்கு முன்பு பின்புன்னு கண்டிப்பாக பிரிக்க முடியும். ஒருவேளை அவர் வருகை தமிழ் சினிமாவை நோக்கி இல்லாமல் இருந்திருந்தா வைரமுத்து ஐயா அவர்களை நாங்கள் எங்கே பார்த்துருக்கோம்? பாரதி ராஜா என்று ஒருவர் வரவேண்டிய இடத்தில் பாரதி ராஜா வரவில்லை என்றால் இன்னொரு சாரதி ராஜா வந்திருப்பார். ஒரு விதி உண்டுமா? வெற்றிடத்தை காற்று உண்டாக்கும், காற்று நிரப்பும் என்பது விதி. எங்க வெற்றிடம் உண்டாகிறதோ அங்கு காற்று சென்று புகுந்து கொள்ளும். கலையில் ஒரு வெற்றிடம் இருந்த போது நிரப்ப வந்த பக்கத்தில் இருந்த காற்று பாரதி ராஜா. அவர் காற்றாக வரவில்லை என்றால் காற்றாக இன்னொருவன் வந்திருப்பான். ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சிவாஜி கணேசனுக்கு பராசக்தி என்ற ஒரு படம் மட்டும் கிட்டாமல் இருந்திருந்தால் அவர் தோன்றாமலே போயிருந்திருப்பார் என்பது எவ்வளவு உண்மைக்கு புறம்பான ஒரு பொருளோ அதுதான் இதுவும். பராசக்தி இல்லை என்றால் இன்னொரு சக்தியில் வந்திருக்க போகிறார். பாரதி ராஜா இல்லை என்றால் இன்னொரு பாரதி ராஜா வருகிற வரைக்கும் நான் காத்திருந்திருப்பேன். அப்படியே இல்லை என்றாலும் நானே நானே இசை தொகுப்பு வெளியிட்டிருப்பேன். கண்டிப்பா முயற்சி தானே எல்லாத்தையும். இசை தொகுப்பு வெளியிட்டிருப்பேன். அதில் என் கனவுகளை எல்லாம் நிறைவேற்றி இருப்பேன். அந்த கலை தாகம் தான் இதில் முக்கியம். முதலில் மனிதன் 3ஆல் ஆக்கப்பட்டவன். எண்ணம், தாட், சொல், வேர்ட், செயல், டீட். எண்ணம் வலிமையாக இருந்தால் சொல் வந்துவிடும், சொல் வலிமையாக இருந்தால் செயலுக்கு வந்துவிடும்.
அந்த மூன்றும் எங்களுக்குள் இருந்ததனால் வேறு ஒரு வடிவத்தில் பூத்து வந்திருப்போம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.